ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்கியூஎல்ல எப்படி வந்து டேபிள்ஸை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 3 டேபிள் இருந்து அந்த 3 டேபிளையும் வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு அந்த 3ல் 2 டேபிளை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து 3 டேபிளை வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலர் வேணும் எஸ்கியூஎல் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போய்க்கோங்க. கூகுள் போய்ட்டு pg-sql.comனு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கம்பைலர் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எந்த query வேணாலும் எழுதிக்கலாம். எழுதி நீங்கள் வந்து அவுட்புட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராக்டிஸ்க்காக. நீங்கள் ஏற்கனவே கம்பைலர் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் கம்பைலர் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் இருக்கிற கம்பைலர் வந்து இந்த PG-SQL வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரியே நமக்கு வந்து டேபிளும் கொஞ்சம் டேட்டாவும் தேவை இல்லையா? ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த GitHub ரெப்போக்கு வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். இதில் இந்த data.js இருக்குது இல்லையா, ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து இருக்கும். ஓகேவா? டேபிளும் டேட்டாவும் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இதை காப்பி பண்ணி இந்த PG-SQL வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து அந்த டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடும். இங்கேயும் வந்து query சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? இப்போது நம்ம இதில் வந்து 3 டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து இதை அப்படியே எழுதுகிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நான் VS கோடில் ஜஸ்ட் வந்து இதில் வந்து போட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் என்னென்ன இருக்குன்னா 3 டேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் டேபிள், அதில் ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. தென் அதே மாதிரியே ப்ராடக்ட் டேபிள் இருக்குது, அதில் ஐடி இருக்குது, ப்ராடக்டோட நேம் இருக்குது, ப்ராடக்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, ப்ரைஸ் இருக்குது, அண்ட் அதே மாதிரியே வெயிட் இருக்குது. ஸோ இந்த டேபிளுக்கும் லிங்க் இல்லை. ஆனால் நீங்கள் ஆர்டர் டேபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த யூசர் அப்படிங்கிறது வந்து அந்த ஆர்டரில் காட்டும், எந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும், பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து காட்டும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த யூசருக்கும் இந்த ஆர்டருக்கும் வந்து லிங்க் இருக்குது, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த ஆர்டருக்கும் வந்து லிங்க் இருக்குது. இந்த யூசருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து லிங்க் கிடையாது. ஸோ இது லிங்க் இருக்குது இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசர்ஸ் டேபிளுக்கும் இதுக்கும் வந்து லிங்க் இருக்குது. தென் ப்ராடக்ட்ஸ் டேபிளுக்கும் இதுக்கும் வந்து லிங்க் இருக்குது. பட் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் ரெண்டுத்தோடைய ரெஃபரன்ஸும் இல்லை, இந்த டேபிளில் பார்த்தாலும் இந்த 2 டேபிளோடைய ரெஃபரன்ஸும் இல்லை. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஜாயின் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து 3 டேபிள் இருக்குது. ஸோ நான் வந்து இதை சிம்பிளாக வந்து இங்கே எழுதுகிறேன். டேபிள் 1ல் வந்து ஜஸ்ட் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஓகேவா? டேபிள் 2ல் ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட், ப்ரைஸ், வெயிட். ஓகேவா? தென் டேபிள் 3ல் ஐடி, தென் அதே மாதிரியே யூசர் ஐடி. ஓகேவா? யூசர் டேபிள்லேருந்து. தென் அதுக்கப்புறமா ஆர்டர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி. இது வந்து ப்ராடக்ட் டேபிள்லேருந்து வருது. தென் லாஸ்ட்டாக வந்து பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு query எழுத போகிறேன். அந்த queryயில் வந்து ஜஸ்ட் வந்து யூசர்ஸ். ஓகேவா? எதை ஜாயின் பண்ணலாம், ஆர்டர்ஸையும் ப்ராடக்ட்ஸையும் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 டேபிளையும் வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் delete பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து டேபிள் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இருந்து நம்ம நேம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து டேபிள் 2லேருந்து ப்ராடக்ட் டேபிள்லேருந்து நேமும் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் டேபிள் 3லேருந்து பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா செலக்ட். ஸோ இதில் வந்து என்ன எடுக்கணும், நேமும் டிபார்ட்மெண்ட்டும் எடுக்கணும். கரெக்டாக? நேம், டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஃப்ரம் எதுலேருந்து எடுக்க போகிறோம், ப்ராடக்ட் டேபிள்லேருந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? எதை கூட ஜாயின் பண்ண போகிறோம், டேபிள் 3லேருந்து ஜாயின் பண்ண போகிறோம். அண்ட் இதுலேருந்து எதை எடுக்க போகிறோம், பெய்டை வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதையும் கொடுத்துக்கோங்க, பெய்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த டேபிளில் வந்து பெய்டு கிடையாது, அதனால நமக்கு வந்து ஜாயின் பண்ணதாக கிடைக்கும். ஸோ அதனால் ஜாயின். ஸோ ஜாயின் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து 2 டேபிளை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆர்டர்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஆன் கொடுத்துட்டு திருப்பி இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ அடுத்து என்ன கொடுக்கணும், லெஃப்ட் கொடுக்கணும். ஸோ எதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம், ப்ராடக்டோட ஐடியாவும் ஆர்டர்ஸோட ப்ராடக்ட் ஐடியாவும். ஓகேவா? ஸோ ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஐடியாவும் ஆர்டர்ஸில் இருக்கிற ப்ராடக்ட் ஐடியும்.
ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ லெஃப்ட் டேபிள், ரைட் டேபிள், லெஃப்ட் டேபிள், ரைட் டேபிள், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து டாட் போட்டுட்டு எந்த ரோவை வந்து, அதாவது எந்த காலமை வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க, எந்த காலம் கூட ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து 2-வே ஜாயின். ஜஸ்ட் வந்து இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ இந்த ப்ராடக்ட்டு இது வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டு பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மொத்த ஆர்டர் ஹிஸ்ட்ரியுமே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஓகேவா? இப்போது இதில் வந்து எனக்கு இப்போ ஐடி வேணும்னு வச்சுப்போம். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுலேயும் வந்து ஐடி இருக்குது அண்ட் இதுலேயும் வந்து ஐடி இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஐடின்னு தான் பேர். இப்போ எனக்கு 2 ஐடியுமே வந்து வருமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை ரன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்பிகியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது SQL queryக்கு நீங்கள் இந்த ஐடி கேட்குறீங்களானோ அல்லது இந்த ஐடி கேட்குறீங்களான்ட்டு உங்களுக்கு தெரியல. அதாவது SQL queryக்கு வந்து தெரியல. அதால் அசியூமும் பண்ண முடியல இந்த ஐடி தான் நீங்கள், அதாவது ஆர்டர் ஐடி கேட்குறீங்களா ப்ராடக்ட் ஐடி கேட்குறீங்களாங்கிறது வந்து தெரியல. இப்போது உங்களுக்கு வந்து ஆர்டர் ஐடி வேணுமா ப்ராடக்ட் ஐடி வேணுமா அப்படிங்கிறதுக்கு வந்து இதை நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் டேபிளில் வந்து நான் Pன்னு எடுத்துக்கிறேன், ஆர்டர் டேபிளில் வந்து நான் ஓன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத as P அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன், ஆர்டர்ஸ் டேபிளில் as O அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது ப்ராடக்ட் டேபிளில் இருந்து செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே P டாட்னு எடுக்கணும், ஆர்டர்ஸ் டேபிள்லேருந்து செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே O டாட்னு எடுக்கணும். இப்போ எனக்கு ப்ராடக்ட் ஐடி வேணும்னா P டாட் ஐடின்னு கொடுத்துக்கோங்க. தென் ப்ராடக்ட் டேபிள்லேருந்து செலக்ட் பண்ண எல்லாத்தையுமே P டாட்னு கொடுத்துக்கோங்க. தென் ஆர்டர்ஸ் டேபிளில் கொடுத்தது எல்லாத்தையுமே O டாட்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஆர்டர்ஸ் as ஓன்னு கொடுத்தாச்சு. அகெயின் இது வந்து P டாட் ஐடி O டாட் ப்ராடக்ட்ஸ் ஐடி. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போது ஜஸ்ட் வந்து இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் போயிடும், ப்ராடக்ட் ஐடி வந்து உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ எனக்கு ஆர்டர் ஐடி வேணும் ப்ராடக்ட் ஐடி வேணான்னா சிம்பிள் இங்கே O டாட் ஐடின்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஐடி வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஐடி வந்து உங்களுக்கு இதில் வந்துருச்சு. சரி, இப்போது எனக்கு வந்து 3-வே ஜாயின் வேணும்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 டேபிளையுமே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஆர்டர்ஸு, ப்ராடக்ட்டு, எந்த யூசர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, அதாவது யூசரோடைய ஃபஸ்ட் நேமையும் சேர்த்து வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு 2 கீயும் இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் டேபிள் வந்து உங்களுக்கு ஃபாரின் கீ எதில் இருக்குதோ அதை வந்து லெஃப்ட் டேபிளாக வச்சுக்கோங்க, ஃபாரின் கீ இல்லாததை வந்து ரைட் டேபிளாக வச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றி எழுதுனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். பட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாயின் ஆப்ரேஷன்ஸ் வந்து குழப்பம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரே ரூலாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து. ஸோ நான் சொன்ன மாதிரியே லெஃப்ட் ரைட்னு எழுதிக்கோங்க. இது வந்து ஒரு ரூலு. செகண்ட் ரூல் வந்து ஆல்வேஸ் சூஸ் ஃபாரின் கீ டேபிளை வந்து. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? நீங்கள் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனில் போனீங்கன்னா ஒரு டெவலப்பர் அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து எழுதியிருப்பாங்க. பட் வந்து நீங்கள் இன்டர்வியூன்னு போகும்போது அவங்க ஜாயின் ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3-4 டேபிள் கொடுத்து ஜாயின் பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அதனால எப்பயுமே லெஃப்ட் ரைட்னு வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் இதை மாற்றி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் மேக்ஸிமம் லெஃப்ட் ரைட்னு எழுத பாருங்கள். அண்ட் அதே மாதிரியே லெஃப்ட் டேபிளாக ஆர்டர்ஸ் டேபிள், அதாவது ஃபாரின் கீ இருக்கிற டேபிள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட். ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் நேம் தேவை. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எப்படி கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அண்ட் அதே மாதிரியே ஐடி. ஓகேவா? எனக்கு வந்து யூசர் ஐடி வேணும், யூசரோட ஃபஸ்ட் நேம் வேணும், அண்ட் அதே மாதிரியே ப்ராடக்டோட நேம் வேணும். ஓகேவா? ஸோ நேம்னு கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு வேறு என்ன வேணும்னா ப்ராடக்டோட ப்ரைஸ் வேணும். ஓகேவா? ப்ரைஸ். அண்ட் அதே மாதிரியே பே பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரியணும். ஓகேவா? பெய்டு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரூல் ஞாபகம் இருக்கா, ஃபாரின் கீ எதோ இருக்கோ அதை தான் வந்து நீங்கள் லெஃப்ட் டேபிளாக வைக்கணும். ஸோ அதனால் வந்து நான் இது இங்கே ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது 3-வே ஜாயின் 3 டேபிளை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து யூசர் டேபிளை ஜாயின் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை ஜாயின் பண்ணாலும் ஓகே, ப்ராடக்ட் டேபிளை ஜாயின் பண்ணிவிட்டு யூசரை ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே. ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் அது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இங்கே லெஃப்ட்னு கொடுத்ததால அடுத்து வந்து ரைட்டுன்னு கொடுக்கணும். ஓகேவா? ரைட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டேபிள் நேமை கொடுத்தாச்சு, ரைட் டேபிள் நேமை கொடுத்தாச்சு. ஆன்னு கொடுத்துட்டு ஸோ லெஃப்ட்டு ரைட்டு, இப்போ திருப்பி வந்து லெஃப்ட் டேபிள் நேமை கொடுக்கணும். ஓகேவா? ஆர்டர்ஸ் டாட் ஐடி, சாரி ஆர்டர்ஸ் டாட் ப்ராடக்ட் ஐடி, கரெக்டாக ஈக்குவல் டு ப்ராடக்ட்ஸ் டாட் ஐடி. ஸோ உங்களுக்கு வந்து 2 டேபிளுமே வந்து ஜாயின் ஆகிடும். இப்போது 3வது டேபிளையும் ஜாயின் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இன்னொரு ஜாயின் ஆப்ரேஷன் எழுதணும். ஸோ நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இங்கே வந்து லெஃப்ட் கொடுத்தாச்சு, அதனால் அடுத்து வந்து ரைட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ யூசர்ஸ் ஆன் ஆர்டர்ஸ் டாட் யூசர் ஐடி
ஈக்குவல் டு users.id. ஸோ இவ்வளோ தான் users.id இருக்குது. அண்ட் அதே மாதிரியே user_id. ஓகே, user_id தான் இருக்குது. product_id, products.id. ஸோ எல்லாமே வந்து கரெக்ட். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா திருப்பி வந்து உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஐடி கொடுத்துருக்கோம். இந்த ஐடி திருப்பி வந்து யூசரோடைய ஐடியா, ப்ராடக்டோட ஐடியா, ஆர்டர்ஸோட ஐடியா நம்ம கேட்குறோமான்ட்டு எஸ்கியூஎலுக்கு தெரியாது. ஸோ சேம் கதை தான். ஆர்டர்ஸ் டேபிளில் வந்து நான் ஓன் எடுத்துக்கிறேன், ப்ராடக்ட்ஸ் டேபிளில் வந்து ஓன் பின்னு எடுத்துக்கிறேன், யூசர்ஸ் டேபிளில் வந்து யூன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் எல்லாத்தையுமே வந்து ரிப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து யூவோட ஐடி அண்ட் யூ அப்படிங்கிற அதாவது யூசர்ஸோட ஃபஸ்ட் நேமு, ப்ராடக்டோட நேம் பி டாட்டு, தென் ப்ராடக்ட்டில் இருக்க ப்ரைஸ் பி டாட்டு, அண்ட் ஆர்டர்ஸ் டேபிளில் பெய்டா இல்லையாங்கிறது வந்து ஓ டாட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆர்டர்ஸ்ன்னு இருக்க இடத்துல வந்து ஓ போட்டுக்கோங்க. இங்கே வந்து அகெயின் பி கொடுத்துக்கோங்க, இங்கே வந்து ஓ கொடுத்துக்கோங்க, அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே பி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மொத்தமாக ஜாயின் ஆகி வந்துடும். ஸோ பார்த்தாலே தெரியும், ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐவாங்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே அவங்களுடைய ப்ரைஸ், அதாவது அந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸு பே பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் பண்ணலை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் ஜாயின்ஸு. இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னா தாராளமாக வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இங்கே வேர் பெய்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா பே ஆன ஆர்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வந்து விஷயம். ஜாயின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன அந்த 2 ஸ்டெப்ஸை மட்டும் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லெஃப்ட் ரைட்டுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே எங்கே ஃபாரின் கீ இருக்குதோ அங்கே வந்து அதை ஆல்வேஸ் வந்து லெஃப்ட்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதிலே வந்து இன்னர் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.